வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் மட்டன் வச்சுட்டு ஒரு அருமையான ராஜஸ்தானி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் குக் வித் கோமாளியில் ஆண்ட்ரின் செஞ்ச ரெசிபி இது. இதோட பேர் பார்த்திங்கன்னா சஃபேத் மாஸ், அதாவது மட்டன் ஒயிட் கிரேவி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தயிர், அதாவது 100லேருந்து ஒரு 150 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 7-8 பாதாம், 7-8 முந்திரி, இதை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். இது கட்டாயம் நம்ம நெய்யில் தான் செய்யணும். கூடவே 2 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மட்டன் ஊற வைக்கும் போது சேர்த்த மிளகுத்தூளும் இந்த காஞ்ச மிளகாயும் தான் இந்த மட்டன் கிரேவிக்கு காரம் கொடுக்கும். காரம் கொஞ்சம் மைல்டாக நல்லாவே இருந்தது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மட்டன் கிரேவியில் சேர்க்குற மாதிரி அதிகமான மசாலா, காரம், தக்காளி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம குறைவான பொருட்களை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்கிற மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. மட்டன் சேர்த்துட்டு அதில் அந்த ஊற வச்ச அந்த தயிர் இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 7-8 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா புலாவ், அப்புறம் இந்த சப்பாத்தி, நான் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவிக்கு நம்ம நெய்யில் தான் தாளிச்சிருக்கோம். அதே மாதிரி பாதாம், முந்திரி இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மட்டன் நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி நெய்யில் தாளித்ததுனால மட்டன்லாம் பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்குது. டேஸ்டியான மட்டன் ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, அதாவது சஃபேத் மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருக்கிற இந்த மட்டன் கிரேவி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மட்டன் கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.